அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளாகிய போயிங் ரக விமானங்களின் தரம் குறித்து கடந்த ஆண்டு மர்மமான முறையில் இறந்துபோன அமெரிக்க தர மேலாளர் போயிங்கின் முன்னாள் ஊழியருமான ஜான் பெர்னாட் கூறியது தற்போது அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக் நோக்கி பறந்து கொண்டிருந்த ஏர் இந்திய போயிங் 7878 ட்ரீம்லைனர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. அதிலிருந்து 242 பேரில் 241 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு விமான சேவையில் நுழைந்ததிலிருந்து போயிங் 787 விமானம் சம்பந்தப்பட்ட முதல் உயிரிழப்பு விபத்து இதுவாகும். இந்த விபத்து போயிங்கின் உற்பத்தி நடைமுறைகள் குறித்த நீண்டகால கவலைகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு மர்மமான முறையில் இறப்பதற்கு முன்பு ட்ரீம்லைனர் திட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிந்து முன்னாள் விமான தர மேலாளரும் போயிங் தகவல் தெரிவிப்பவருமான ஜான் பெர்னாட் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். பால்டன் உயர்நிலைப் பள்ளியில் பட்டம் பெற்ற ஜான் பெர்னாட் அமெரிக்க விமானப்படையில் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர். அட்லாண்டஸ் ஆர்பிட்டர் உட்பட நாசாவின் விண்வெளி விண்கல திட்டத்திற்கான பாகங்களில் பணியாற்றியுள்ளார். 1980களில் பார்னட் B-1 லான்சர் குண்டுவீச்சு விமானத்தில் எலக்ட்ரீஷியனாகவும் அவர் பணியாற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் 1988இல் விமான தர ஆய்வாளராக போயிங்கில் சேர்ந்தவர். 2010 காலகட்டத்தில் 787 ட்ரீம்லைனருக்கான அசம்பிளி லைனான வடக்கு சார்ல்ஸ்டனில் உள்ள போயிங்கின் தென் கரோலினா ஆலையில் பணிபுரிந்தார். 2010 மற்றும் 2017க்கு இடையில் வடக்கு சார்ல்ஸ்டன் ஆலையில் பாதுகாப்பு நெறிமுறைகளில் நிலையான குறைபாடுகள் இருப்பதாக கூறிய ஜான் பெர்னாட் குறைபாடுகளை கவனிக்காமல் உற்பத்தி ஒதுக்கீட்டை பூர்த்தி செய்ய ஊழியர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். தொடர்ந்து போயிங் தனது விமானங்களை எவ்வாறு உருவாக்குகிறது என்பது குறித்து கூறிய ஜான், விமானத்தில் முக்கியமான கம்பிகளுக்கு அருகில் சிறிய உலோகத் துண்டுகள் அப்படியே விடப்படுவதாகவும் இது நடுவானில் விமானத்திற்கு ஆபத்தான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் அவசர காலத்தில் 4 ஆக்சிஜன் முகமூடிகள் வேலை செய்யாமல் போகலாம் என்றும் கட்டுமான செயல்பாட்டின் போது சில பாகங்கள் காணாமல் போவதோடு அவை சரியாக பதிவு செய்யப்படுவதில்லை என்றும் இது மோசமான பாதுகாப்பு சோதனைகளை வெளிக்காட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். 2017ஆம் ஆண்டில் அவர் பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் மற்றும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிர்வாகம் ஆகியவற்றில் முறையான புகார்களையும் தாக்கல் செய்தார். FAA-வானது அவர் முன்னிலைப்படுத்திய சில சிக்கல்களை உறுதிப்படுத்தியதோடு அவற்றை சரிசெய்ய போயிங்கிற்கு அறிவுறுத்தியது. ஓஷாவோ அவரது புகார்களை நிராகரித்து 2021இல் போயிங்கிற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து பெர்னட் மேல்முறையீடு செய்தார். தொடர்ந்து போயிங் நிறுவனம் தனக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கியதாகவும் பதவி உயர்வுகளை தடுத்து தன்னை தனிமைப்படுத்தியதோடு கொடூரமான பணிச்சூழலை உருவாக்கியதென்று தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் ஜான் பெர்னாட். இதனைத் தொடர்ந்து உடல்நிலை காரணமாக 2017இல் ஓய்வு பெற்றார். என்னதான் ஓய்வு பெற்றாலும் அடிக்கடி ஜான் பெர்னாட் ஊடக நேர்காணல்களில் தனது குற்றச்சாட்டுகளை பகிரங்கப்படுத்தினார். 737 மேக்ஸ் பேரிழிவுக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு போயிங் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து நெட்ஃபிளிக்ஸின் ஆவணப்படமான டவுன்ஃபால் தி கேஸ் அகெயின்ஸ்ட் போயிங் என்ற படத்திலும் இடம்பெற்றார் ஜான் பெர்னாட். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அலாஸ்கா ஏர்லைன்ஸின் கதவு பிளக் வெடித்த சம்பவத்தை தொடர்ந்து போயிங்கில் நடந்து வரும் தரக்கட்டுப்பாட்டு தோல்விகள் குறித்து அவர் மீண்டும் கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் மார்ச் 9, 2024ஆம் தேதியன்று தென் கரோலினாவின் சார்ல்ஸ்டனில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ஜான் பெர்னாட் தனது பிக்கப் ட்ரக்கில் இறந்து கிடந்தார். போயிங்கிற்கு எதிரான தனது விசில் ப்ளோயர் வழக்கில் சாட்சியமளிக்க தயாராகும் போது அவர் அங்கேயே தங்கியிருந்ததாக கூறப்பட்டது. துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் இனி என்னால் இதை செய்ய முடியாது, போயிங் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அவரது உடல் இருந்த இடத்தில் ஒரு கடிதம் கிடந்ததாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட போயிங் நிறுவனத்தின் விமானம் தற்போது அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானது. எனவே ஜான் பெர்னாட் கூறியது உண்மைதானா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. விரைவிலேயே இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.
டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.